தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அசாம் மாநிலத்தில் 18,530 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தராங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அசாம் இன்று இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், ஒரு காலத்தில் வளர்ச்சிக்காக போராடிய மாநிலம் தற்போது 13% வளர்ச்சியை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். புகழ்பெற்ற பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் பூபான் ஹசாரிகாவை காங்கிரஸ் அவமதித்ததில் தனக்கு வேதனை ஏற்பட்டதாக கூறிய மோடி, அசாமின் மகன்களின் கனவுகளை நிறைவேற்ற பாஜக அரசு உறுதியாக இருக்கும் என்றார். மேலும் 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். அசாமின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் மத்திய அரசு முனைவோடு செயல்படுவதாகவும், வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் கனவில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் அரசின் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி செய்த போதிலும் பிரம்மபுத்திரா நதியின் மீது 3 பாலங்கள் மட்டுமே கட்டியது. ஆனால் பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் 6 பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன என தெரிவித்தார். மேலும் சுதேசி பொருட்களை வாங்குமாறு மக்களை கேட்டுக்கொண்ட மோடி, காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளையும் தேச விரோத சக்திகளையும் பாதுகாக்கிறது என்று குற்றம் சாட்டினார்.